بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون أولئك جزاؤهم مغفرة من ربهم وجنات تجري من تحتها الأنهار خالدين فيها ونعم أجر العاملين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளன் நீரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்புக்குரிய ஜும்மாவினுடைய முதல் குதுபாவை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர் வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையான இந்த
மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கின்றான். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இவ்வுலகில் வாழக்கூடிய மனிதர்கள் படைத்தவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து உயர்ந்தவர்களாக சிறப்புக்குரியவர்களாக நாளை வறுமை நாளிலே நல்ல அமல்கள் செய்யக்கூடிய மக்களுக்காக தயார் செய்யப்பட்டிருக்க அந்த சொர்க்க சூழலிலே பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக மனிதர்களுக்கு இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் இறை தூதருடைய போதனைகளுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான சிந்தனையையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு திருமறை குர்ஆனின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றார். இந்த உலக வாழ்க்கையில் மனிதர்களுடைய தேவையான அனைத்து வசதி வாய்ப்புகளையும் இறைவன் நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்றார். ஏனென்றால் மனிதன் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், இபாதத் செய்ய வேண்டும் என்பதற்காக. வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித வர்க்கமும் ஜின் வர்க்கத்தை இறைவன் இந்த உலகத்திலே படைத்திருப்பது படைத்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான், அவனுக்கு அடிபணிந்து நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஏராளமான அருள் படைகளை கொடுத்து மனிதனை சிறந்த சமுதாயமாக இறைவன் படைத்திருக்கின்றார். ஏனென்றால் மனிதன் இந்த உலக வாழ்க்கையில் இந்த உலக இன்பம் மனிதனை இறைவனை வணங்குவதை விட்டும் இறைவனுக்கு அடிபணிவதை விட்டும் இறை கட்டளைகளை பொருந்தல்வதை விட்டும் இந்த மனித சமூகத்தை பாதுகாப்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா படைத்தவனை பற்றியான வல்லமைகளை குர்ஆனின் மூலமாக நமக்கு நினைவூட்டிக் கொண்டிருக்கின்றார். இந்த உலக வாழ்க்கையில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் இபாதத்துகளும் நாளை மறுமையுடைய வாழ்க்கையில் சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய உழைப்பை நாம் அதிகம் செய்ய வேண்டும். மனிதன் உலக வாழ்க்கைக்காக மிகப்பெரிய இறைவனால் கொடுக்கப்பட்ட காலங்களையும் நேரங்களையும் மனிதன் தன் உலக வாழ்க்கைக்காகவே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் நிலையாக நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த மறுமை வாழ்க்கையினுடைய சுவனபதிக்குள் நுழைவதற்கான உழைப்பு மனிதனிடத்தில் மிக குறைவாகவே காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஈமான் கொண்ட அடியார்களும் தன்னுடைய உழைப்பை மறுமை வாழ்க்கைக்காக நாளை மறுமையினுடைய சுவர்க்கத்தில் உள்ளே நுழைவதற்கான உழைப்பிற்காக வேண்டி இந்த உலக வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக நமக்கு நினைவூட்டுகிறான். ரப்பல் ஆலமீன் சூரத்துல் கஹஃப் 18வது சூராவினுடைய 46வது வசனத்தில் அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறான், அல் மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா வல் பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத் கைருன் இன்த ரப்பிக தவாபு வ கைருன் அமலா. ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், அல் மாலு வல் பனூன், இந்த உலகத்தில் பார்க்கின்ற செல்வ செழிப்பு இருக்கிறதே, செல்வாக்கு இருக்கிறதே, பண வசதி இருக்கிறதே, உங்களுக்கு இருக்கின்ற பிள்ளை செல்வங்கள் இருக்கிறதே, இவைகள் எல்லாம் ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா, அழிந்து போகக்கூடிய இந்த உலக வாழ்க்கையினுடைய அலங்காரங்கள். இந்த அலங்காரத்திற்காக இறைவன் ஆக்கி கொடுத்திருக்கிறான். இந்த அலங்காரத்தை பார்த்து இந்த பொருளுக்காக இந்த செல்வத்திற்காக முழு வாழ்க்கையையும் மனிதன் இன்மையுடைய வாழ்க்கையிலேயே நிம்மதியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட நேரங்களை எல்லாம் அதிலேயே கழித்துக் கொண்டிருக்கிறான். எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான், இவைகள் எல்லாம் உங்களுக்கு உலக வாழ்க்கையில் பார்ப்பதற்கு கவர்ச்சியாக இருக்கும், இன்பமாக இருக்கும், சுகமாக இருக்கும், மதிப்பாக இருக்கும், கர்வமாக இருக்கும், பெருமையாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், ஆதிக்கமாக இருக்கும். இவைகள் எல்லாம் உங்களுக்கு உலக வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட அலங்காரங்கள். இவைகளை பார்த்துவிட்டு இவைகளை அடைந்துவிட்டு இவைகளை பெற்றுக்கொண்டு ரப்பல் ஆலமீனுக்காக உழைக்க வேண்டிய உழைப்பை நீங்கள் கண்டுகொள்ளாமல் வாழ்ந்து விடாதீர்கள். ஏனென்றால் நாளை மறுமையில் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு எந்த உழைப்பு தெரியுமா தேவை? அல் பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத், இந்த உலக வாழ்க்கையில் நாளை நிலையாக இருக்கக்கூடிய அந்த சாலிஹான நல் அமல்கள். நாளை மறுமையுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அதுதான் நிலையானது, நிரந்தரமானது, நாளை மறுமைகளுக்கு பயன் தரக்கூடியது. நாம் செய்கின்ற அல்லாஹ்விற்காக செய்கின்ற உழைப்பு இருக்கிறது, அல்லாஹ்விற்காக வேண்டி செய்கின்ற அமல் இருக்கிறது, அல்லாஹ்விற்காக வேண்டி செய்கின்ற சுஜூதுகள் இருக்கிறது, அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுக்கின்ற தர்மங்கள் இருக்கின்றன.
இவைகளெல்லாம் நிலையானது, நிரந்தரமானது. மனிதன் தன் வாழ்க்கையில் மறுமையிலே சொர்க்கத்திலே செல்வதற்கு நுழையக்கூடிய வழியை ஏற்படுத்தக்கூடிய மிக பாக்கியமிக்கது என்று ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக நிலையான அந்த அமலை குறித்து, நிலையான உழைப்பு ஒவ்வொரு மூமின்களுடைய வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையை விட மறுமையுடைய வாழ்க்கைக்குரிய அந்த உழைப்பிலே அதிகம் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக பாடுபட வேண்டும், அதற்காக முயற்சி செய்ய வேண்டும், இறை பொருத்தத்திற்கான அமல்களை செய்ய வேண்டும் என்று ரப்பல் ஆலமீன் அந்த சிறிய வசனத்தின் மூலமாக நமக்கு நினைவூட்டி காட்டுகிறான். அல் மால் வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா வல் பாக்கியாத்து ஸாலிஹாத் கைருன் இன்த ரப்பிக. உங்களுடைய இறைவனிடத்தில் அதுதான் நன்மையால் மிக சிறந்தது. நீங்கள் பணத்தை பார்த்து செல்வங்கள் என்று அழைந்து கொண்டிருக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு நிலையானதல்ல, நிரந்தரமானதல்ல. எந்த நேரத்தில் அல்லாஹ் நாடினானோ அதை அழித்து விடுவான், எந்த நேரத்தில் அல்லாஹ் நாடினானோ நம்முடைய உயிரை கைப்பற்றி விடுவான். அந்த செல்வங்களை விட்டு செல்வதுதான் உங்களுடைய வழி விதி என்பதை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். எனவே அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்தது, சிறப்புக்குரியது நாம் செய்கின்ற நல் அமல்கள், அல்லாஹ்வுக்காக செய்கின்ற அந்த உழைப்புகள் இருக்கிறதே அதுதான் நிலையானது என்று ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். எனவே நம்முடைய வாழ்க்கையில் யார் சாலிஹான நல்ல அமல்களை செய்கிறார்களோ அவர்களுக்காக தான் அல்லாஹ் தஆலா சொர்க்க சோலையை தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அதே சூரத்துல் கஹ்ஃபினுடைய கடைசி 107வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா خالدين فيها لا يبغون عنها حولا. நிச்சயமாக எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல அமல்களை செய்கிறார்களோ, அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைத்து இறைவனால் வழிகாட்டப்பட்ட அமல்களை முறையாக எவர்கள் செய்கிறார்களோ கானத்திலும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா, அவர்கள் அந்த விருந்தாளிகள் தங்குவதற்குரிய இடம் ஃபிர்தௌஸ் என்று சொல்லப்படக்கூடிய சொர்க்க சோலைதான். அதில் இருந்து அவர்கள் வெளியாவதற்கு விரும்பவே மாட்டார்கள் என்று ரப்பல் ஆலமீன் சொர்க்க சுப செய்தியை இந்த உலகத்தில் அல்லாஹ்விற்காக வேண்டி அமல் செய்யக்கூடியவர்களுக்கு சொர்க்க சோலை நாம் தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா நினைவூட்டி காட்டுகிறார். ஈமான் கொண்ட ஒவ்வொரு அடியார்களும் நம்முடைய சாலிஹான அமல்களை இந்த உலக வாழ்க்கையிலே செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்திற்கான அமல்களை செய்ய வேண்டும். அதற்காக வேண்டிதான் மறுமையில் இறைவன் சொர்க்கத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறான். இதனுடைய விஷயத்தை இன்னும் அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்கபூத் 29வது சூராவினுடைய 56வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் லனுவஃபி அன்னஹும் இலல் ஜன்னதி குரஃபா தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் خالدين فيها ونعم اجر العاملين. எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களை நாளை மறுமையிலே நாம் மிக உயர்ந்த சொர்க்க மாளிகையிலே அவர்களை வாழ வைப்போம். அதற்கு கீழ் நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும். அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். அஜ்ருல் ஆமிலீன், அமல் செய்யக்கூடியவர்களில் நல்ல அமல்களை செய்கின்றார்களே, அல்லாஹ்விற்காக உழைக்கின்றார்களே, இந்த அழகானது எவ்வளவு சிறப்புக்குரியது என்று ரப்பல் ஆலமீன் சுட்டி காட்டுகின்றான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் நாம் சாலிஹான நல்ல அமல்களை அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டியதை செய்தால்தான் அந்த சொர்க்கத்தை நம்மால் அடைய முடியுமே தவிர எந்த அமலையும் செய்யாமல் நாளை மறுமையில் நம்மால் சொர்க்கத்தை அடைந்துவிட முடியாது. நாம் செய்கிற எந்த ஒரு அமலையும் அல்லாஹ் வீணாக்கி விட மாட்டான். அதையும் அந்த சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் தஆலா 30வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி இன்னா லா நுதீஉ அஜ்ர மன் அஹ்ஸன அமலா. நிச்சயமாக இவர்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்விற்காக வேண்டி சாலிஹான நல்ல அமல்களை அல்லாஹ்வுடைய ரசூல் வழிகாட்டிய சுன்னாவை தன் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் செய்த அந்த நல்ல நல்ல அமல்களை ஒரு காலமும் நாம் செய்ய மாட்டோம், வீணாக்கி விட மாட்டோம் என்று ரப்பல் ஆலமீன் நினைவூட்டுகின்றான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் மறுமையிலே ஏற்பட இருக்கின்ற அந்த சொர்க்கத்திற்கு செல்வதற்காக வேண்டி உழைப்பு இந்த பூமியில் செய்தாக வேண்டும். எப்படி உலக வாழ்க்கையில் நாம் நிம்மதி வேண்டும், செல்வம் வேண்டும், உயர்ந்த பதவி வேண்டும், செல்வாக்கு பெருக வேண்டும் என்று ஆசைப்பட்டு உலகத்தில் தன்னுடைய நேரங்களை உலக வாழ்க்கைக்கு கழிக்கிறோமோ அதை விட பன்மடங்காக ரப்பல் ஆலமீன் நிலையான மறுமை சொர்க்கத்தை செல்வதற்கு நல்ல அமல்களை கண்டிப்பாக நாம் செய்தே ஆக வேண்டும். எனவேதான் அல்லாஹ் தஆலா ஆல இம்ரான் 3வது சூராவினுடைய 133வது வசனத்திலே நம்மை அழைக்கின்றார், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். அல்லாஹ்வினுடைய பாவ மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் விரைந்து வாருங்கள். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? அர்துஹா கரதி ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமி எவ்வளவு விசாலமாக பெரியதாக இருக்கிறதோ அது போன்றுதான் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தையும் மிக பிரபஞ்சமான
இருக்கிறதோ அந்த அளவிற்கு விசாலமாக அந்த சுவர்க்கத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த சுவர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள் யார்? முஹைத்தத்தில் முத்தகீன். யாருடைய உள்ளத்தில் இறையச்சம் இருக்கிறதோ, யார் அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொண்டார்களோ, யார் தன்னுடைய வாழ்க்கையில் இபாதத்துக்களை நிறைநாட்டினார்களோ, அல்லாஹ்விற்காக வேண்டி தன்னுடைய நேரங்களை செலவு செய்தார்களோ, இபாதத்திலே கவனம் செலுத்தினார்களோ, குர்ஆன் ஓதுவதில் ஆர்வம் ஊட்டினார்களோ, மார்க்க பணிகளை செய்வதில் பிரச்சாரம் செய்வதிலேயும் மார்க்க பணிகள் நடக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று உதவிகரம் நீட்டக்கூடியவர்களாக பயான் நடைகின்ற இடத்திற்கு அறிவிப்பு செய்யப்படுகின்ற பொழுது அந்த பயானிலே கலந்து கொள்வதற்காக முயற்சி செய்கிறார்களோ, தானும் பயானை ஏற்பாடு செய்கிறார்களோ, இப்படி அல்லாஹ்வுடைய பணிகள் எல்லாம் யார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, இப்படியெல்லாம் இறையச்சத்தோடு இருக்கக்கூடிய மக்களுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்று ரப்பல் ஆலமீன் நம்மை அந்த சுவர்க்கத்தை அடைவதற்கு இம்மையுடைய வாழ்க்கையில் நீங்கள் உழைத்தே தீர வேண்டும். எப்படி பணத்தை அடைவதற்கு 24 மணி நேரம் பற்றாது என்று கூறிக்கொண்டு அழைத்து கொண்டிருக்கிறீர்களோ, அதை விட பற்றாதான நிலையாக இருக்கக்கூடிய அழியக்கூடிய இந்த உலகத்திற்கு இப்படி பாதிக்கப்படுகின்ற மனிதன் தன்னுடைய நிலையாக நிரந்தரமாக இருக்கக்கூடிய தன் உயிரை அல்லாஹ் எந்நேரம் வேண்டாம் உயிரை கைப்பற்றி விடலாமே. அந்த வறுமையுடைய வாழ்க்கைக்காக வேண்டி நம்முடைய உழைத்தது என்ன என்பதை சற்று நாம் சிந்திக்க கடமை கொண்டிருக்கிறோம். அந்த சொர்க்கத்திற்குரியவர் யார்? அந்த உழைப்பினுடைய பண்புகள் என்ன? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபி ஸர்ராயி வ ضراயி. இறைவன் தன்னுடைய வறுமையுடைய காலத்திலும் செல்வாக்கில் இருந்தாலும் தன்னால் இயன்றவருக்கு அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வார்கள். அல்லாஹ்வுடைய மஹப்பத்திற்காக கொடுப்பார்கள். ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பார்கள், அனாதைகளுக்கு கொடுப்பார்கள், அல்லாஹ்வுடைய இறைவனுக்கு வாரி கொடுப்பார்கள். இப்படி எல்லாம் தன்னுடைய வாழ்நாளில் அல்லாஹ் கொடுத்ததை நல்ல பணிகளுக்காக வறுமையிலும் கஷ்டத்தில் இருந்தாலும் தன்னுடைய இயன்ற அளவிற்கு கொடுக்கிறார்களே. இப்படிப்பட்ட உழைப்பு அடியாரிடத்தில் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால்தான் நாளை வறுமையில் அவர்களுக்கு சொர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அல்லதீன யுன்ஃபிகூன ஃபி ஸர்ராயி வ ضراயி வல் காதிமீனல் கைஸ். தனக்கு கோபம் வரும்பொழுது யார் அடக்கிக் கொள்கிறார்களோ, இதுவும் நாளை வறுமையில் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய உழைப்புகளில் ஒரு உழைப்பு, அமல்களில் ஒரு அமல். தனக்கு கோபம் வரும்பொழுது தன்னுடைய கோபத்தை ஷைத்தான் தூண்டி விடுகின்ற பொழுது அந்த கோபத்தை அடக்கக்கூடிய மனப்பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். இன்னும் மனிதர்கள் செய்கிற பாவங்களை மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் தஆலா அவர்களை நேசிக்கிறான். இப்படிப்பட்ட உழைப்புகளும் நல்ல அமல்களும் மனிதர்களிடத்திலே வர வேண்டும் என்று மறுமையில் சொர்க்கத்திலே நுழைவதற்கு இப்படியான உழைப்புகள் அவசியம் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையிலே நாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த சொர்க்கத்தினுடைய மகத்துவம் எப்படிப்பட்டது என்பதை தன்னுடைய தோழர்களாகிய சஹாபாக்களுக்கு ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் விவரமாக கூறுகிறார்கள். மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா கதர அலா கல்பி பஷர். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது என்றால் எந்த மனிதர்களாலும் அது பார்க்க முடியவில்லை, பார்க்கப்படாத உலகத்தில் அவன் பார்த்திருக்க மாட்டான். அவ்வளவு அற்புதமான சிறப்புமிக்க மாளிகை அங்கே இருக்கிறது. அவருடைய காதுகள் கேட்க முடியாத இன்பங்கள் அங்கே இருக்கிறது. அவருடைய உள்ளத்தில் அதை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு பிரபலமான மாளிகையை இறைவன் உருவாக்கி வைத்திருக்கிறான். இது யாருக்காக, யார் இதை அடைய முடியும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொல்லிவிட்டு சூரா சஜ்தாவினுடைய வசனத்தை ஓதி காட்டினார்கள். ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஅன் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். இந்த அடியார்கள் யார் என்றால் தன்னுடைய இரவு நேரங்களிலே அல்லாஹ்வுடைய நினைவு வந்த பிறகு படுக்கையில் இருந்து எழுந்து அல்லாஹ்விடத்தில் அவர்கள் நம்பிக்கை வைத்தவர்களாக, பயந்தவர்களாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள். நாம் அளித்த பொருளாதாரத்திலிருந்து தான தர்மங்கள் செய்வார்கள். வலா தஹல் நஃப்ஸும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி ஐனின் ஜஸாஅன் பிமா கானூ யஅமலூன். அவன் வைத்திருக்கிற அந்த இன்பகரமான சொர்க்கத்தினுடைய இன்பங்களை அவன் மறைத்து வைத்திருக்கிறான். அந்த கண்குளிர்ச்சியாக நாளை மறுமையில் அவர் இந்த உலகத்தில் செய்த நல்ல அமல்களுக்காக ஒழுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று ரப்பல் ஆலமீன் மனிதர்களை இரவு நேர தஹஜ்ஜுடைய தொழுகையை மனிதன் தொழுகின்ற பொழுது அவன் சொர்க்கத்திற்கு செல்வதற்குரிய பாதையாக இருக்கிறது, இறைவனுக்கு செய்கின்ற ஒரு உழைப்பாக இருக்கிறது. இந்த அமல்களின் மூலமாக நாளை மறுமையில் அவன் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அல்லாஹ் தஆலா நினைவூட்டி காட்டுகிறான். மனிதன் தான் வாழ்வில் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை பெற வேண்டும் என்றால் இது போன்ற இபாதத்துக்கள் நல்ல அமல்களை செய்வதன் மூலமாக மட்டுமே தான் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபி, ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், மல் மூஜிபதானி, கடமையாக்கப்படக்கூடிய இரண்டு விஷயங்கள் என்ன யா
யா ரசூலல்லாஹ், எந்தெந்த விஷயங்கள் எதை கடமையாக்கப்படும் அந்த 2 விஷயங்கள் என்ன என்று ஒரு நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மம் மாத லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷையன் தஹலல் ஜன்னah. எந்த ஒரு அடியான் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்காமல் மரணித்து விடுகிறார்களோ, இறைவன் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு வழியை கொடுத்து இன்பங்களை கொடுத்து அவனுக்கான தேவைகளை கொடுத்து அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடியவனாக, அல்லாஹ்விடம் மட்டுமே உதவி தேடக்கூடியவனாக, அல்லாஹ்விடத்தில் மட்டுமே சுஜூத் செய்யக்கூடியவனாக, அல்லாஹ்விடத்தில் மட்டுமே பிரார்த்தனை செய்யக்கூடியவனாக, இறைவனுக்கு எந்த ஒன்றையுமே இணை கற்பிக்காத நிலையில் ஒரு மனிதன் இறைவன் கொடுத்த அந்த வாழ்க்கை சிறப்பான முறையிலே வாழ்ந்து மடிந்து கடித்து அவருடைய மரணம் வரை மரணம் அடைகின்ற வரை இதே நிலையில் மரணித்து விட்டால் தஹலல் ஜன்னah, அவனுக்கு சொர்க்கம் கிடைத்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்ப இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது இறைவனுக்கு இணை கற்பிப்பதை விட்டு மிக வெகு தூரமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் சொர்க்கத்திற்கு போக முடியும். இரண்டாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மம் மாத யுஷ்ரிகு பில்லாஹி ஷையா தஹலன் நார். அதே நேரத்தில் எந்த ஒரு அடியான் இந்த உலக வாழ்க்கை கிடைத்து இறைவனுக்கு இணை கற்பித்து அல்லாஹ்விற்கு சஜ்தா செய்யாமல் அல்லாஹ்விடத்திலே கேட்காமல் இறந்து போன அடியாரிடத்திலேயும் மன்னர்களுக்கு தன்னுடைய தர்காக்களுக்கும் சென்று எந்த ஒரு அடியான் தன் தேவையை பூர்த்தி செய்வதற்காக அழைத்து அங்கே பிரார்த்தனை செய்கிறானோ, இறைவனுக்கு இணை கற்பித்து விடுகிறானோ, இந்த நிலையில் ஒரு மனிதனுடைய மரணம் வந்துவிட்டால் அவன் நாளை மறுமையில் அவன் மீது நரகம் கடமையாக ஆக்கப்பட்டு விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே நாளை மறுமையில் சொர்க்கத்திலே நாம் நுழைய வேண்டும் என்றால் அதற்கான மிக அடிப்படையான உழைப்பு இறைவனுக்கு இணை கற்பிப்பதை விட்டு நாம் தூரமாக பட வேண்டும். அதன் மூலமாக மட்டுமே தான் நாளை மறுமையில் நாம் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது, நாளை மறுமையில் சொர்க்கத்தில் பிரவேசிப்பதற்கு சாலிஹான நல்ல அமல், அல்லாஹ்விற்காக வேண்டி இபாதத்துக்கள், அல்லாஹ்விற்காக வேண்டிய உழைப்புகள் செய்வதன் மூலமாக தான் நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு நாம் செல்ல முடியும். எனவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மின் மீது தொழுகையை கடமையாக ஆக்கியிருக்கின்றான். இதன் மூலமாகத்தான் நாளை மறுமையில் அந்த சுவர்க்கத்தில் நாம் பிரவேசிக்க முடியும். ஒவ்வொரு மனிதர்களையும் அல்லாஹ் தஆலா இரவு நேரங்களில் நம்மை உறங்க வைக்கின்றான், எவ்வளவு பெரிய ஒரு நியமத்தை கொடுக்கின்றான். ஆனால் மனிதன் அந்த நியமத்தை பெற்றுக்கொண்டு எத்தனை நபர்கள் இந்த உலக வாழ்க்கையில் ஈமான் கொண்ட அடியார்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி காலை பொழுது எழுந்தவர்கள் எத்தனை பேர் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்விற்காக வேண்டி ஃபஜ்ருடைய தொழுகை தொழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதவர்கள் யார்? இப்படிப்பட்ட உழைப்பாளிகள் யார்? இந்த உழைப்பை அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ்விற்காக எழுந்து ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வரக்கூடியவர்களுக்கு தான் நாளை மறுமையில் சொர்க்கத்தினுடைய வாசல் திறக்கப்படும் என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உலகத்தில் நாம் எப்ப நேரம் கிடைக்கிறதோ அப்ப எழுந்திருக்கின்றோம். அதனால் எந்த பலனையும் அடைந்து விட முடியாது. உலகத்தினுடைய பலனை அடையலாம், உலகத்துடைய செல்வாக்கை அடையலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய மஹப்பத்தையும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்ல சுப்ஹ ஃபஹுவ ஃபீ திக்ரில்லாஹ். யார் சுபூடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுகிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறார், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறார். அல்லாஹ் தஆலா அவருக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை கஷ்டங்களை போக்கக்கூடிய வல்லமை தன்னிடத்திலேயே பொறுப்பெடுத்துக் கொள்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். உலக வாழ்க்கையை நாம் எவ்வளவோ பொருளாதாரத்தை சேர்ப்பதற்காக தன்னுடைய கால் எந்த நேரத்தில் வேண்டாலும் எழுந்து சென்று கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்விற்காக எழுந்தவர்கள் யார்? அல்லாஹ்விற்காக வேண்டி தன்னுடைய மனைவியோடு இன்பத்தோடு இருக்கும் பொழுது அதை விட்டு வெளியில் வந்தவர்கள் யார்? தன்னுடைய உறக்கத்தை விட்டு வெளியே வந்தவர்கள் யார்? அந்த நெருக்கடியான குளிரான நேரத்தில் இருந்து ஒழுங்கு செய்து கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு அமளி செய்தவர்கள் யார்? இந்த உழைப்பை செய்தவர்களுக்கு தான் மறுமையில் சொர்க்கத்தில் இடம் உண்டு. உலக வாழ்க்கைக்காக நீங்கள் எவ்வளவு உழைத்தாலும் அது சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்காது. உலக வாழ்க்கை நீங்கள் இன்பத்தை அடையலாம், ஆனால் அதே நேரத்தில் காலை பொழுதை ஃபஜ்ருடைய தொழுகையை தொழ வேண்டும் என்ற எண்ணத்தில் எந்த பூமி எந்த இறையடியான் தன் தூக்கத்தை உதறி தள்ளிவிட்டு இபாதத்தை நோக்கி புறப்பட்டார்களோ இப்படிப்பட்ட அடியார்களுக்கு சொர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் தான் சொர்க்கத்திற்குள் உள்ளே நுழைய முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உழைப்பை செய்ய சொல்கிறார். அல்லாஹ் இந்த உழைப்பை விரும்புகிறார். நாம் உழைக்கக்கூடிய உழைப்பு உலகத்தில் பெருமையை அடையலாம், மதிப்பை அடையலாம், கண்ணியத்தை அடையலாம். இவைகளெல்லாம் நாளை மறுமையில் எந்த பலன் தராது. நாளை மறுமையில் பலன் தரக்கூடிய உழைப்பு எது தெரியுமா?
நீங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி ஃபஜ்ருடைய தொழுகைக்காக வேண்டி எழுந்து அல்லாஹ்வுக்காக இறையிலத்தை நோக்கி வருகிறீர்களே, இதுதான் அல்லாஹ்விற்காக செய்கிற நீங்கள் உங்களுடைய உழைப்பு உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றி சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. இதுதான் சஹாபாக்களிடத்திலே இருந்தது, தாபீகளிடத்திலே இருந்தது, தாபீகளிடத்திலே இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதரால் வளர்க்கப்பட்ட தோழர்களிடத்தில் காணப்பட்ட செய்திகள் எல்லாம் இவைகள் தான். இதனால்தான் அவர்கள் உலக வாழ்க்கையிலே பலரும் சுவை செய்தி சுவர்க்கத்தினுடைய சுவை செய்தியை பெற்றார்கள். இதை தான் அல்லாஹ் விரும்புகிறான். எனவே இந்த உலகத்தில் வாழக்கூடிய மூமின்கள் ஒவ்வொருவரும் ஈமான் கொண்ட அடியார்களும் ஃபஜ்ருடைய தொழுகைக்காக புறப்படக்கூடியவர்களாக, அல்லாஹ்விற்காக உழைக்கக்கூடியவர் யார், அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பெறுவதற்கு முயற்சி செய்யக்கூடியவர் யார், இதை அல்லாஹ் விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த சொர்க்கத்திற்கு நுழைய முடியும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலங்களிலே சஹாபாக்கள் மிகவும் வறுமையில் இருந்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபு சுஃபா திண்ணை தோழர்கள், சில சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு நெருக்கமாக இருப்பார்கள். வீடு வாசலை விட்டு அல்லாஹ்வுடைய தூதரோடு இருப்பார்கள். மார்க்க பணிகளை செய்வதற்காக, மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக, அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்திகளை பெற்றுக் கொள்வதற்காக எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்திற்காக வேண்டிய தன் நேரங்களை முழு நேரங்களை செய்தார்கள். சொர்க்கத்தை பெறுவது சாதாரண முறையில் அடைந்து விட முடியாது. இப்படியெல்லாம் இறைமார்க்கு கற்றுக் கொடுத்த அடிப்படையில் நடந்து கொண்டால்தான் அந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியும். சஹாபாக்களில் சில அந்த தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நெருக்கமாக இருப்பார்கள். காரணம் இறை மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான். அவர் முறை அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வறுமையில் இருக்கக்கூடிய ரபியா பின் கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏழ்மையாக இருக்கக்கூடியவர்கள், தங்குவதற்கு இடமில்லை, அவர்களுக்கு உண்பதற்கு உணவு முதற்கொண்டு கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நெருக்கமாக இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் பணிவிடை செய்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொல்கிறார்களோ அதை பின்பற்றி அப்படியே நடப்பார்கள். அப்படி நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த தோழர் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாசலில் நிற்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஏதாவது சொல்வார்களா, அறிவிப்பு செய்வார்களா என்று காத்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டிலே தஸ்பீஹ் செய்யக்கூடிய சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லக்கூடிய சப்தங்கள் பலகொண்டு கேட்டுக் கொண்டிருப்பார்கள். அப்படி கேட்கும் பொழுதுதான் ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியா பின் கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து கேட்கிறார்கள். அவர்கள் வறுமையில் உள்ளவர்கள், பசியிலே உள்ளவர்கள், உடுத்துவதற்கு சரியான ஆடை இல்லாத அந்த நபித்தோடர் அவரை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, சல்லி மாசியதி, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க கேளுங்க, நான் தரேன்றாங்க. வறுமையில இருக்கிறாங்க, வீடு வாசல் கிடையாது, உண்ண உணவு கிடைக்காது, அல்லாஹ்வுடைய தூதர் கொடுப்பதை தான் உண்டு கொண்டிருப்பார்கள். இப்படி வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு நபித்தோடரை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, பாதைத்துக்கு உனக்கு நான் தருகிறேன் என்று சொன்னார்கள். உடனே அந்த தோழர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ் கொஞ்சம் நேரம் கொடுங்க, நான் யோசிச்சு பார்த்துட்டு உங்கள்கிட்ட நான் சொல்றேன் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்றாங்க. பிறகு கொஞ்ச நேரம் கழித்த பிறகு அவர்கள் யோசிக்கிறார்கள், நம்ம அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இருப்பதனால உலகத்தில் உள்ள அந்த ரிஸ்க் நமக்கு கிடைக்குது, உணவு கிடைக்குது, பசி இருக்குமே, அது போதும். ஆனா இந்த துன்யா இருக்கிற இந்த துன்யா முன்தத்திஅத்துன் ஸாயிலத்துன், இந்த உலகம் இருக்கிறது நம்மை விட்டு துண்டிக்கப்படக்கூடியது, இது அழியக்கூடிய உலகம். இதை போய் ரசூலுல்லாஹ் நம்ம போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு உலகம் எல்லாம் இருக்கு, ஆனால் ஆகிரத்தை பத்தி நம்ம ரசூலுல்லாஹ் கேட்கணும் அப்படின்னு அந்த கோடர் திருவ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோட பிறகு என்ன முடிவெடுத்து விட்டார் என்று கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ் மராபகத்துக்கு ஃபில் ஜன்னா, நாளை மறுமையில சொர்க்கத்தில் உங்களோடு நான் இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, நீங்க என்ன வேணும் கேட்டீங்க, எதை வேணாலும் கேட்கலாம். உலகத்தில் எவ்வளவோ தேவை உடையவராக இருந்த அந்த நபித்தோடர் அல்லாஹ்வுடைய தூதர் எதைதான் கேட்கிறாங்க, ஆகிரத்துல எப்படி இந்த உலக வாழ்க்கையில நெருக்கமாக இருக்கிறோமோ அது போல நாளை மறுமையிலையும் சொர்க்கத்துல உங்களோட நெருக்கமாக இருக்கிறோம். மற்றொரு அறிவிப்புல நாளை மறுமையில் எங்களுக்கு நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள், நரகத்தை விட்டு காப்பாற்றுங்கள் என்று கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய திரும்ப அந்த தோழரை பார்த்து கேட்கிறாங்க, ஒரு ஐரதாளிக்க இது அல்லாஹ் வேற எதையாவது கேளுங்களேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நீங்க தேவையுடையவராக இருக்கிறீங்க, அதனால வேற எதையாவது கேளுங்கிறாங்க. ஆனா சஹாபா பெருமக்கள் தன்னுடைய உள்ளத்தில் அவர்கள் கொண்ட ஆளுமை என்ன என்றால் சொர்க்கத்தை அடையணும், அந்த சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹ்வோடவே இருக்கணுங்கிற மிகப்பெரிய உயர்வான சிந்தனைகளோடு வளர்க்கப்பட்டவர்கள். அந்த ஆர்வத்தோடு இருந்ததுனால யார் ரசூலுல்லாஹ் வதாக்க, எனக்கு மறுமையில சொர்க்கத்தோட உங்களை இருக்கிறது தான் எனக்கு வேண்டுமே தவிர இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை அறியக்கூடிய இந்த வாழ்க்கையில எனக்கு எதுவும் தேவையில்லை. எல்லாம் தேவையான உடையவர்கள், ஆடை வேணும், உணவு வேணும், வேலை வாய்ப்பு வேணும், இது எல்லாம் தேவை உடையவராக இருந்தாலும் அவருடைய உள்ளங்களில் மறுமையை நோக்கி இருந்தது, சுவர்க்கத்தை தேடினார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை கேட்கும் பொழுது பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் சொர்க்கத்தில் நீங்கள் நபியோடு இருப்பதற்கு அழகான ஒரு
வழிமுறையை சொன்னார்கள். ஃபஐனி அலா நஃப்ஸிக பிகத்ரத்தி சுஜூத், நீங்கள் தொழுகையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், சஜிதாவை விட்டுறாதீங்க, தொழுகையாளிகளாக இருங்க. சொர்க்கத்தில் நம்மளோட இருக்கணும்னா நீங்க சொர்க்கத்துக்கு போகணுங்கிற ஆசை உங்க மனசுல கடுகளவாக இருக்குது என்றால் நீங்க தொழுகையை விட்டுறாதீங்க, தொழுகையை வலுவாக பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உபரியான தொழுகைகளை சுன்னத்தான தொழுகைகளை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். சுஜூதிலே கவனம் செலுத்த வேண்டும். தொழக்கூடிய நபி தோழர்களை பார்த்து நபியோடு இருக்கக்கூடியவர்கள், நபிக்கு பின்னால் தொழக்கூடிய அந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் நாளை மறுமையில் நீங்கள் சுவர்க்கத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நீங்கள் பிடிக்க வேண்டியது நீங்கள் தொழுகையாளிகளாகத்தான் இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபி தோழர்களுக்கு கூறினார்கள் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளை மறுமையில் நாம் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்றால் நாம் இன்மையுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்விற்காக உழைக்க வேண்டும், அல்லாஹ்வினால் அறிவுறுத்தப்பட்ட நல் அமல்களை செய்ய வேண்டும். சஹாபா பெருமக்கள் எவ்வளவு மார்க்க விஷயங்களிலே மறுமையை விரும்பினார்கள், நேசித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கந்தக் போர் நடக்கிறது, அகழியுத்தம் நடக்கிறது, ஒட்டுமொத்த மதீனாவை கைப்பற்ற வேண்டும் என்று குஃபார் குறைஷிகள் பல கூட்டங்களை ஒன்று சேர்த்துக் கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய பல ஆலோசனைகளுக்கு பின்னால் அங்கே அகழ் நோண்டப்படுகிறது. அந்த நோண்டப்படுகின்ற அந்த அகழிலையும் சஹாபாக்கள் வகான யன்குலு துராப அலா அக்னாதிஹி, ஒவ்வொரு நபி தோழர்களும் தங்களுடைய தோள்களில் கல்லையும் மண்ணையும் சுமந்து கொண்டு அங்கே உழைத்துக் கொண்டிருந்தார்கள். இதற்காக சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக. இப்படியான சேவைகளை நம்ம செய்யலங்க. நம்மளால் இபாதத் செய்வதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள தயாராக இல்லை. இறை வேதங்களை ஓதுவதற்கு நேரங்களை ஒதுக்க முயற்சி செய்வதில்லை. மார்க்க சொற்பொழிவுகள் நடைபெறுகின்றது என்று அழைப்பு விடுகின்ற பொழுது அதற்கு தலை சாய்ப்பதற்கும் கேட்பதற்கும் தயாராக இல்லை. ஆனால் சஹாபாக்கள் சொர்க்கத்தை அடைவதற்கு இந்த தீனில் இஸ்லாத்தை நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் அவர்கள் பட்ட துன்பங்கள் என்ன தெரியுமா? அந்த கற்களை அந்த அகழ்யுத்தத்தின் பொழுது கல்லை மண்ணையும் சுமந்தார்கள். தோழர்கள் மட்டுமல்ல وكان النبي صلى الله عليه وسلم ويقلوه وينقله على التراب على أكناده. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த மண்ணை நோண்டுவதிலும் சுமப்பதிலும் தன்னுடைய தோள் புஜத்தை பயன்படுத்திக் கொண்டார்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்களோடு செய்து கொண்ட நிலைப்பாடு. அல்லாஹ்விற்காக சொர்க்கத்தை பெறுவதற்காக அவர்கள் செய்த அந்த தியாகம் தான் இன்றைக்கு இஸ்லாத்தை நாம் பிரச்சாரம் செய்கிறோம். இஸ்லாம் உலக மக்களுக்கு எடுத்து சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனங்கள் மக்களுக்கு எடுத்து வைக்கப்படுகிறது. இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட நிலையில் கண்டு சுமக்கிறார்கள் தெரியுமா? 3 தினங்களாக சாப்பிடாத வறுமைக்கு பசியினால் உண்பதற்கு உணவு கிடைக்காமல் பசியினால் அந்த நிலையிலே அந்த கல்லையும் மண்ணையும் தோண்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒவ்வொரு சஹாபா பெருமக்களும் ஒவ்வொரு நபி தோழர்களும் வயிற்றிலே கல்லை கட்டி கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் காட்டுறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய ஆடையை உயர்த்தி காட்டுகிறார்கள். அங்கே பசியை அடக்குவதற்காக 2 கல் கட்டப்பட்டிருக்கிறது. இதுதான் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீனை நம்மிட்ட கொண்டு வந்து சேர்ப்பதற்காக வேண்டி செய்யப்பட்ட தியாகங்கள். அடைந்த அந்த மார்க்கத்தில் நாம் எந்த அளவிற்கு அமல் செய்கிறோம் யோசித்து பாருங்கள். வெறுமனே அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை அடைந்து விட முடியாது. எவ்வளவு பெரிய தியாகத்திற்கு பிறகு நம்மிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறது. அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை நோக்கி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆகிரா அல்லாஹும்ம மக்ஃபிர் லில் முஹாஜிரீன வல் அன்சார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உலக வாழ்க்கை என்பது மறுமையுடைய வாழ்க்கை தான். உலக வாழ்க்கை பெரியதல்ல. இது எப்பொழுதுனா அல்லாஹ் உயிரை கைப்பற்றி விடுவார். இது நிலையான வாழ்க்கை அல்ல, ஆகிரத்துடைய வாழ்க்கை, மறுமையுடைய வாழ்க்கை தான் மிக முக்கியமானது. யா அல்லாஹ், எனவே இந்த அன்சாரிகளையும் இந்த முஹாஜிர்களையும் நீ மன்னிப்பாயாக. மற்றொரு அறிவித்து அல்லாஹ் யர்ஹமில் அன்சார் வல் முஹாஜிர் வல் அன்சார். யா அல்லாஹ், இந்த அன்சாரிகளையும் இந்த முஹாஜிர்களை கருணை காட்டுவாயாக, கிருபை செய்வாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள் சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் செய்த தியாகங்களை பார்த்து நாம் எவ்வளவு பெரிய ஒரு உழைப்பை செய்திருக்கிறார்கள். நாம் எந்த உழைப்புமே செய்யாமல் எப்படி சொர்க்கத்தை
அடைய முடியும், எப்படி நிம்மதியை அடைய முடியும், எப்படி வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் வாழ முடியும், எப்படி உலகத்திலிருந்து பயமும் அதட்டலும் மிரட்டலும் இல்லாமல் வாழ முடியும். இவைகளுக்கெல்லாம் அடித்தளம் தம்முடைய வாழ்க்கை அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வுடைய தூதரால் கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த அமல்களை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையில் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இஸ்லாம் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதரும் மறுமையை நோக்கி தன் வாழ்க்கையை செயல்படுத்தியதை ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். எனவே மறுமையில் நாம் சொர்க்கத்தை பெற வேண்டும் என்றால் இம்மையுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்விற்கான உழைப்புகள் இருக்க வேண்டும், சாலிஹான நல் அமல்கள் இருக்க வேண்டும். ஒரு பெண் சொர்க்கத்திற்கு முழுமையான முறையில் உள்ளே நுழைய வேண்டும் என்றால் அதற்கான என்ன உழைப்பு என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல் மர்அத்து இதா ஸல்லத் خمسها وصامت شهرها وأطاعت فعلها وحسنت فرجها وقيل لها ادخلي من أبواب الجنة. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எந்த ஒரு பெண்மணி 5 வேளை தொழுகையை விடாமல் தொழுது முறைப்படுத்திக் கொள்கிறாள், எந்த ஒரு பெண்மணி சொர்க்கம் அடைய வேண்டும் என்றால் உழைக்கக்கூடிய உழைப்பு என்ன? ஒரு பெண்மணி சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்றால் அதற்கான நெறிமுறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தெளிவாக சொல்கிறார்கள். ஒரு பெண்மணி தன் தொழுகையை விடாமல் தொழுகையை பாதுகாத்து எப்படி தன் வாழ்க்கையில் ஆடை அவசியம் என்பதை உணர்ந்து பாதுகாத்துக் கொண்டாலோ அதே போல தொழுகையை இபாதத்தை முழுமைப்படுத்தி பற்றி பிடித்துக் கொள்கிறாளோ அந்த பெண்மணி வஸாமத் ஷஹரா, ரமலானுடைய மாதம் வந்தால் அந்த நோன்பை அலட்சியப்படுத்தி விடாமல் முழுமையாக பின்பற்றுகிறார்களோ, வஹஸனத் ஃபர்ஜஹா, தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்கிறார்களோ, இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த அமானிதத்தில் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தி விடாமல் அந்த விதமான கலங்கத்தையும் ஏற்படுத்தி விடாமல் எந்த ஒரு பெண்மணி பாதுகாத்துக் கொள்கிறார்களோ, எந்த பெண்மணி தன் சொல்லும் பொழுது எந்த பெண்மணி தன்னுடைய கணவருக்கு கட்டுப்பட்டு கணவனுடைய பேச்சை கீழ்ப்படிந்து நடக்கின்றாலோ அந்த பெண்மணிக்கு மறுமையில் சொல்லப்படும் கீழலா அதுகுலி ஜன்னா, நீ சொர்க்கத்திலே நுழைந்து கொள், மின் ஐய அப்வாபில் ஜன்னா ஷஹதி, சொர்க்கத்தினுடைய எந்த வாசல் வழியாக நுழைய நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த சொர்க்கத்தினுடைய வாசல் வழியாக நீங்கள் நுழைந்து கொள்ளலாம் என்று மறுமையிலே சொல்லப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பெற வேண்டும் என்றால் தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும், நோன்பாளிகளாக இருக்க வேண்டும், தன் கற்பை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், தன் கணவருக்கு அடிபணிந்து கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த உழைப்புகள் இல்லாமல், இந்த ஒழுக்கங்கள் இல்லாமல், இந்த சாலிஹான நல்ல அமல்கள் இல்லாமல் சொர்க்கத்தை அடைய முடியாது. இப்படி செய்தால் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற பல விஷயங்களை நமக்கு வழிகாட்டி கொடுத்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய வாழ்வில் மறுமையில் சுவர்க்கத்திற்கு நுழைய வேண்டும் என்றால் இம்மையுடைய வாழ்க்கையில் நம்முடைய உழைப்பு இறை மார்க்கத்திற்காக நல்ல அமல்களை செய்வதன் மூலமாகத்தான் மறுமையில் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். இப்படி இபாதத்தான முத்தகீன்களுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறான். எனவே இம்மையுடைய வாழ்க்கையில் ஆகிரத்துக்காக மறுமைக்காக அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக அல்லாஹ்வினால் அல்லாஹ்வுடைய ரசூலால் வழிகாட்டப்பட்ட சாலிஹான நல்ல அமல்களை இறையச்சத்தோடும் இஹ்லாஸோடும் செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹதா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளின் மூலமாகவும் நம்முடைய வாழ்வில் நாம் உயர்வை அடைவதற்கு, சிறப்பை அடைவதற்கு, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்கு, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கு, அல்லாஹ்விற்கு விருப்பமான அடியாராக மாறுவதற்கு அவ்வளவு விஷயங்களையும் வழிகாட்டல்களையும் குர்ஆனின் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே அந்த அமல்களை நாம் செய்வதன் மூலமாகத்தான் அல்லாஹ் தஆலா மறுமையில் நமக்கு சொர்க்கத்தை கொடுப்பார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார், உலாயிகல் லதீன தகப்பல அன்ஹும், அவர்களிடமிருந்து அல்லாஹ் தஆலா மா அஹ்ஸன மா அமிலு, அவர்கள் செய்த நல்ல அமல்களில் எது அழகானதோ அதை தான் அல்லாஹ் தஆலா அவர்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வான் என்று குறிப்பிடுகிறார். நாம் செய்கின்ற அமல் இஹ்லாஸாக இருக்க வேண்டும், இறையச்சத்தோடு இருக்க வேண்டும், அல்லாஹ் ரசூல் சொன்ன முறைப்படி இருக்க வேண்டும். ஒரு அமல் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட
வேண்டும் என்றால் அது இக்லாஸாக இருக்க வேண்டும். அதில் ரியா ஷிர்க் வரக்கூடாது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் அடிப்படையில் இருக்க வேண்டும். பிதஅத்துடைய அடிப்படையில் இருந்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு அமல் சாலிஹான அமலாக ஆக்கப்பட வேண்டும் என்றால் அதில் அல்லாஹ்விற்காக வேண்டி இக்லாஸ் உள்ளே நுழைய வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய முறைப்படி சுன்னாவில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது சாலிஹான நல்ல அமல்களாக ஆகும். எனவேதான் இந்த உலகத்தில் வாழ்ந்த மறைந்தவர்கள் முஹைத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் எவ்வளவு ஆழமான ஒரு ஏகத்துவத்தை, ஒரு தௌஹீதை, ஒரு உண்மையான கொள்கையை மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்தார்கள் தெரியுமா? அவர்களை அழைக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களை போய் தேடி அழைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? லா முஈன இல்லல்லாஹ் வலா தலீல அலா இல்லா அலா ரசூலில்லாஹ். அவர்கள் சொல்கிறார்கள் லா முஈன இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர உதவி செய்யக்கூடியவர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. உலகத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்வதாக இருந்தால், கேட்பதாக இருந்தால், உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹ்விடம் தான் கேட்க வேண்டும். லா முஈன இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர உதவி செய்யக்கூடியவர் யாரும் இல்லை. வலா தலீல இல்லா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழியை தவிர வேறொரு வழி உலகத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கு தகுதியானது இல்லை என்று அழகான ஏகத்துவத்தையும் தௌஹீதையும் பிரச்சாரம் செய்தவர்கள் தான் முஹைத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள். அவ்வளவு ஆழமான பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியிலே எடுத்துரைத்தார்கள். உதவி செய்பவன் அல்லாஹ் தான். உங்களுடைய வழி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ, எதை செய்து காட்டினார்களோ அந்த பாதையில் நீங்கள் பயணிங்கள், அதுதான் வெற்றியை பெற்றுத் தரும் என்ற ஒரு ஆழமான பிரச்சாரத்தை சமூகத்தில் எடுத்துரைத்தார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய அமல் இக்லாஸாக ஆக்கப்பட வேண்டும். இறையற்றோடு நிறைவேற்றப்பட வேண்டும். அல்லாஹ் ரசூல் வழிகாட்டிய அடிப்படையில் அமல் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட அமலை தான் அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட அமலை செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வ யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون ஃபذ்குருல்லாஹ அஸீம் யذ்குருக்கும் வஷ்குரு அலா நிஅமிஹி யஸிதுக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.